திமுக தீய சக்தி, தாவேக தூய சக்தி. விஜய் பேசுகின்ற அரசியல் என்ன என்றுதான் இன்றைக்கு நாம் பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய கரூருக்கு பிறகான இது ஒரு மூன்றாவது கூட்டம். பெரிய கூட்டம் என்றால் இது முதல் கூட்டம்னு சொல்லலாம். இந்த இடைவெளிக்கு பிறகு காஞ்சிபுரம், புதுச்சேரி, இப்போ ஈரோடு, விஜயமங்கலத்தினுடைய விஜயனுடைய பேச்சு முன்னெப்போதையும் விட ஆக்ரோஷமாக இருக்கா, இல்லை இயல்பாக தான் இருக்கா, குரல் மட்டும் உயர்ந்திருக்கா? குரல் ஓரளவு உயர்ந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. முந்தைய கூட்டங்களில் அவர் பேசின பாணியை விட கொஞ்சம் கூடுதலாக வேகம் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் குறிப்பாக உங்களுடைய கேள்வியில் கேட்ட மாதிரி திமுக ஒரு தீய சக்தி, தொடர்ந்து நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டார். த ஃபைட் வில் பி பிட்வீன் தூய சக்தி அண்ட் தீய சக்தி. எங்கள் ரெண்டு பேருக்கும் திமுக தாவேகாக்கு இடையிலான களம் அப்படின்றத மறுபடியும் நிரூபிக்கிறார். அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஒடுங்கி போயிடுவேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு மெசேஜ் திமுகவுக்கு சொல்கிறார். நல்ல காலம் இப்படியே இருந்தால் நல்லது, மாயசக்தி ஆகிடக்கூடாதுன்ற கவலை. ஆனால் ஆக மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் இன்னொரு விஷயத்தை எம்ஜிஆர் சொன்னதை போல், ஜெயலலிதா சொன்னது போல் அவங்கெல்லாம் சொன்னப்பெல்லாம் நான் யோசித்தேன், ஏன் இவ்வளவு இதாக பேசுகிறாங்க. இப்போ நான் உணர்றேன், தீய சக்தி தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு தொடர்ந்து சொல்கிறார். இப்போ அதிகமான விமர்சனமும் திமுக மேலே இந்த அரசின் மீது தான் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகமாக வச்சுருக்காரு. அதாவது இன்றைய பேச்சு முழுக்கவே கிட்டத்தட்ட 30 நிமிடத்துக்கு மேலே அவர் பேசினது முழுக்கவே திமுக எதிர்ப்பு தான். எந்த இடத்துல மற்ற கட்சிகளை அவர் தொட்டு கூட பார்க்கல. மறைமுகமாக ஒரு இடத்துல மட்டும் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிடுறாரு. அது ஏற்கனவே சொன்னது தான், அது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. ரெண்டாவது, கொள்கை எதிரை விட அரசியல் எதிரி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற, தமிழகத்தில் ஆட்சியில் இருக்க திமுக எதிர்த்து தான் தன்னுடைய எதிர்ப்பை இன்னும் கூர்மைப்படுத்தியிருக்கிறார். ஆகையினால முழுக்க திமுக எதிர்ப்பு பேச்சு அப்படி தான் இருக்கலாம். இப்போ திமுக எதிர்ப்பு பேச்சுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இன்னொன்னையும் சொல்கிறார். இப்போ மற்றவங்களை விமர்சிக்கலை அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, களத்திலே இல்லாதவங்களை ஏன் விமர்சிக்கணும், களத்துக்கே சம்மந்தம் இல்லாதவங்களை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருல்ல. இப்போ இந்த இடத்துல அவர் மற்றவங்கள ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் கடந்து போகிறாரா, இல்லை அவங்களெல்லாம் அலட்சியப்படுத்துகிறாரா, இல்லை இவர் மேலே ஒரு பெரிய அதீத நம்பிக்கையில் இப்படி பேசுகிறாரா? இல்லை, ஏற்கனவே அவர் என்ன சொன்னார், இது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான போட்டின்னு சொல்லிட்டாரு. அதை வலியுறுத்துறதுக்காக மற்றவங்கள நான் எடுத்துக்கல, நீங்கள் ஏன் மற்றவங்களை நீ விமர்சிக்கலன்னு யாரும் கேள்வி கேட்டுறக்கூடாது என்பதற்காக மற்றவங்களெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கல. அதாவது களத்தில் இல்லை அப்படிங்கிற ஒன்று நல்லா கவனிக்கல. களத்தில் யார் இல்லை? திமுக அரசை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் மட்டுமா களத்தில் போராடுகிறது, குரல் எழுப்புகிறது? அனைத்து இந்திய அண்ணா திமுக தொடர்ந்து பரப்புரைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஜூலை மாதத்தில் இன்று கூட ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்தினார், அதில் கூட அரசியல் பேசுவார். பாஜகவும் களத்தில் இருக்குது. அவங்களும் திமுக எதிர்ப்பில் அதில் நிலை மாறலை. நாம் தமிழர் கட்சியும் இருக்குது. இவங்க எல்லாருமே களத்தில் இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் போராட்டத்தை நடத்துகிறாங்க, களத்தில் இருக்கிறதையும் பார்க்க. ஆக எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது களத்தில் இல்லாதவர் எதை மீன் பண்ணுறாருன்னா, ஒரு கட்சி இருக்குது. இப்போ அவர் எதிர்கொள்ளுகிற விஜய் தான் கட்சியை தொடங்கி முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்ள போவது எது? தமிழக சட்டப்பேரவை தேர்தலை அடிப்படையாக கொண்டிருப்பது மாநில கட்சிகள் தான். அது திமுக அல்லது அண்ணா திமுக அல்லது தாவேகா அல்லது நாம் தமிழர் கட்சி. பாஜகவை இருக்குது, ஆனால் பாஜகவை பொறுத்தவரை தேசிய பறவை தான் அவங்களுக்கு. அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் அவங்களுக்கு குறிக்கோள். அவங்களுடைய இலக்கு 2029. ஸோ அவங்க களத்தில் இல்லை இன்னும் அவர் மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கலாமே தவிர, நிச்சயமாக இப்போ 4 முனை போட்டி தான் நம்ம சொல்கிறோம். விஜயும் களத்தில் இறங்கிட்டா கூட்டணி இல்லைன்னா 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டி என்ன? அதிமுக கூட்டணி, அதில் பாஜக இருக்குது, நாம் தமிழர் கட்சி, திமுக, தாவேகா அப்படிங்கிற பார்வையில் பாஜக மேஜர் ப்ளே பண்ணலை. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி இல்லாமல் இருந்தால் தனித்து போட்டிட்டால் பாஜக களத்தில் இருக்கிற மாதிரி கணக்கு. ஸோ களத்தில் இல்லாதவன்னு சொல்கிறதுக்கு காரணம் சேஃபாக பாதுகாப்பாக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுவதற்காக இப்படி சொல்லியிருக்கார். அதே சமயத்தில்
அரசியல் எதிரி திமுகன்னு சொன்ன அரசியல் எதிரின்னு சொன்ன திமுகவை பேச்சு முழுக்க விமர்சனம் பண்ணியிருக்கார். கொள்கை எதிரான பாஜகவை ஒரே இடத்துல மட்டும் சுட்டி காட்டுறார். அவ்வளோதான். இப்போ கடந்த அதிமுகவுடைய பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தனிச்சு நின்று பெற்ற வாக்குகளை சேர்த்தா 41% மேலே அப்படின்னு ஒரு கால்குலேஷனை சொன்னார். திமுக அதோட சற்று தான் கூடுதலாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நேரடி போட்டி இந்த கூட்டணிக்கு தான் அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற சூழலில் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை போலவே ஜெயலலிதா சொன்னதை போலவே மிக ஆக்ரோஷமாக தீய சக்தி திமுகன்னு அவர் உறக்க தொடர்ந்து சொல்கிறாரு. அப்படின்னாக்கா அதிமுகவை தவிர்த்து விட்டு அல்லது அதிமுகவுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்போ நடக்கிற இடம் ஈரோடு. அதிமுக வந்து அண்மையில் நீக்கப்பட்டு அந்த கட்சியில் சேர்ந்த செங்கோட்டையனுடைய மாவட்டம். அங்கே அந்த கூட்டம் நடக்குது. கூட்டமும் ஒரு மாநாடு போல இருந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதிகமான கூட்டம் அப்படிங்கிறாங்க. அப்போ அதிமுக வாக்குகளை பெறுவதற்காகத்தான் இப்படி அவர் பேசுகிறாரு. அதிமுகவை தவிர்த்து விட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் உயர்த்தி பேசி அந்த நெசசிட்டி, அந்த தேவை செங்கோட்டையனுக்கு இருக்குது. காரணம் கொங்கு மண்டலத்தில் சிம்பிளாக சொல்கிறேன் சார், செங்கோட்டையன் இந்த அடுத்த விஜய் கலந்து கொள்ளுகிற கூட்டம்னா பல்வேறு இடங்களில் இருக்கும்போது கரூர் கொடுத்தா அந்த கொங்கு மண்டலம். ஆனால் விஜய் செங்கோட்டையன் சேர்வதற்கு முன்பு நடந்த சம்பவம். இப்போது செங்கோட்டையன் சேர்ந்தோடனே செங்கோட்டையன் தான் இந்த கொங்கு மண்டலத்தை நடத்தணும்னு வலியுறுத்தியிருப்பார் நான் கருதுகிறேன். செயலாளர் அவர் தான். அவர்தான். இப்போ ஏற்கனவே செங்கோட்டையன் அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு உடனடியாக அங்கே பரப்புரை நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. அங்கே நான் தான் கிங்குன்னு அவர் சொல்லிட்டார், நிரூபிச்சிட்டார். கூட்டத்தை மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அரசியல் பேச்சுக்கள் பேசி திமுக எதிர்த்து பேசி எல்லாம் பேசி முடிச்சு நான் தான் கிங்குன்னு காமிச்சிட்டார். நீயா நானாங்கிற மாதிரி அந்த இடத்துல செங்கோட்டை தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல. அவருக்கு ஒரு அரசியல் தேவை இருக்குல்ல, அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான நடத்தப்பட்டது. ஆனால் விஜய் அதை ஒரு இஷ்யூ எடுத்துப்பாரான்னு எனக்கு தெரியல. கொங்கு மண்டலம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்க மாட்டார் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் செங்கோட்டையன் அங்கே பேசுகிறப்பயுமே என்ன சொல்கிறாருன்னா, புரட்சி தலைவரோடு பயணித்தேன், அடுத்து புரட்சி தளபதியோடு பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து முதலமைச்சர் என்றெல்லாம் சொல்கிறாரு. ஆனாலும் அவர் சட்டப்பாக்கெட்டில் இப்போவும் ஜெயலலிதா படத்தை தான் வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப விஜய் பேசுகிறப்பையும் நிறைவில் ஒன்று சொல்கிறாரு, செங்கோட்டையன் வந்தது எங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது, அவரை போல் நிறைய பேர் வரப்போகிறாங்க, உரிய அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதிமுகவினருக்கு ஒரு அழைப்பாகவும் இந்த கூட்டத்தை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாமா? அதை விட நான் ஒரு பார்வை வைக்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு முன்பு விஜய் இருந்த அணுகுமுறை வேறு, கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இருக்குது வேறு. ஏன் அப்படின்னா, இதை ஏற்கனவே இந்த தளத்திலையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது கரூர் சம்பவத்தின் போது பல கட்சிகள் விஜய் கட்சியை விமர்சித்தார்கள், விஜயை கூட விமர்சித்தார், எல்லோரும் விமர்சித்தாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். உங்களுக்கு தெரியும், க்ரௌடு மேனேஜ்மெண்ட், கூட்ட நெரிசலை எப்படி சமாளிப்பது என்பதை எங்களை போன்ற நீண்ட கால அனுபவம் இந்த அரசியல் கட்சிகளிடமும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அட்வைஸாக சொன்னார். அதன் விளைவாகத்தான் இது இருந்திருக்கும். அது ஒரு காரணம். இப்போ அந்த காரணத்தை ஒட்டி இவரோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா, நாம் அதிமுக பாணியில் போவோம். ஜெயலலிதா இப்போ ஜெயலலிதா மேடம்னு இப்போ தான் ஜெயலலிதா பேரை அம்மையார் ஜெயலலிதா பேரை சொல்லியிருக்காரு. தீய சக்திங்கிற வார்த்தையை திமுகலேருந்து எடுத்துக்கிட்டார். அண்ணா எம்ஜிஆர் எங்களுக்கும் சொந்தம்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடாது, அவங்க எல்லாருக்குமான சொத்து, இப்போ சொல்லிட்டேன் கேட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது எல்லாமே காரணம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி சொல்லி வைப்போம். அதிமுகவின் செல்வாக்குக்கு எதெல்லாம் காரணமோ அதையெல்லாம் பயன்படுத்தி அந்த உத்திகளை பயன்படுத்துவோம். எல்லாமே என்னை பொறுத்தவரையில் அவர் நான் தான் மாற்றுங்கிறத விட தேர்தல் களத்தை பார்ப்போம், தேர்தலில் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். தொடருங்க சார். இல்லை, இது நண்பர் இடும்பாவரம் சொல்கிறது பொருட்காட்சி கண்காட்சிங்கிறாரு. அது கரெக்டு. ஆனால் இதெல்லாம் கரூருக்கு முன் கரூருக்கு பின் பார்க்கணும். கரூருக்கு பின்னில் கூட சில அரசியல் அனுபவஸ்தர்கள் தாவேகாவில் இடம்பெற்றதை அடுத்து தான் அவரோட அணுகுமுறை மாறி இருக்கு. நான் நம்பர் 1 ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். கண்டென்ட்டு கூட ஒதுக்கிடுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கரூர் சம்பவத்தின் போது இவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன, எல்லா தரப்பினர் வச்சாங்க. நேரம் தவறி வந்தது,
பல மணி நேரம் கழித்து வந்ததுனால விபத்து, இந்த சம்பவம் நடந்தது, பலர் ஸ்டாம்பீடில் இறந்தாங்கன்றது. ரெண்டாவது பேசுகிறாரு, 5 நிமிஷம் 2 நிமிஷம் பேசி முடிச்சிடுறாரு. இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் இல்லையா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. அது 2. மூன்றாவது அங்கே உள்ளவங்களை கட்டுப்படுத்த தெரியல, இதெல்லாம் அவர் மீதுங்கிற குற்றச்சாட்டு. இந்த 3 பார்த்தீங்கன்னா நேரத்தோடு வந்திருக்காரு. அநேகமாக 11 மணின்னு சொன்னாங்க, 11:15 வந்துட்டார். அவர் 11:55 ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ஒன்றும் குறை சொல்லலை. ரெண்டாவது பேசினது கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு பேசியிருக்காரு. பல கருத்துக்கள் பேசியிருக்காரு, அரசியல் கருத்துக்கள் பேசியிருக்காரு. இன்னொரு கருத்து, கடந்த நாகப்பட்டினத்திலலாம் பேசும்போது தரவுகளை சரிபார்க்காம ஃபேக்சுவல் எரர், தகவல் பிழைகளோடு பேசியிருக்காரு என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதுவும் கூடியவரை தவிர்த்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம் கரூர் சம்பவத்தின் போது அடுத்து நாமெல்லாம் சொன்னது, இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் கூட சொன்னதெல்லாம் அனுபவஸ்தர்களை வைத்துக்கொண்டால் தான் கட்சியை அரசியலில் நடத்த முடியும்னு. அதுவரை இருந்தவங்கெல்லாம் இல்லை. இப்போ நாஞ்சில் சம்பத், செங்கோட்டையன் வந்திருக்கார், அவரே சொல்லியிருக்கார், அவங்களே அந்த கட்சிக்காரங்களே சொல்லிருக்காரு. இன்னும் அதிமுகலேருந்து இன்னும் சில பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது அதிமுகலேருந்து வருவாங்களா, மற்ற கட்சிகள்லேருந்து வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் அரசியல்வாதிகள் வராங்கன்னா அரசியல்வாதிகள் சரியாக நமக்கு வழிகாட்டுவாங்கன்ற அடிப்படையில் இப்போ செங்கோட்டையன் போன்ற ஒரு அனுபவசாலியினுடைய அந்த அனுபவம் என்பது இப்போ இன்றைக்கி பலனை கொடுத்துருக்கு. அது ஓரளவு அது ஒரு பேச்சிலையும் சரி மற்ற எல்லாம். அடுத்தது கூட்டத்தை கட்டுப்படுத்துறது முக்கியமானது. இவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன், அந்த கட்சி தொண்டர், அவங்கெல்லாம் தொண்டர்னு நான் இன்னும் சொல்ல மாட்டேன், ரசிகர்கள் தான் சொல்லுவேன். அவர் வந்து ஒரு கம்பத்து மேலே ஏறுறார் ஒரு பெரிய இதில். எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதா பேசினப்பெல்லாம் யாருமே வந்து உயர்ந்த கட்டிடங்கள்லாம் ஏறவே இல்லையா, பார்க்கவே இல்லையா, கூட்டத்துக்கு அப்படி நிற்கவே இல்லையா? கட்சிக்காரங்க சார், அங்கே வந்து தொண்டர் படை உண்டு. எல்லா கட்சியுமே என்ன சொல்கிறேன், அந்த கட்சிக்காரங்க அவங்கள கட்டுப்படுத்திப்பாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க. இப்போ என்ன சொல்கிறது, தொண்டர் படை மாதிரி வச்சுருக்காங்க. அது விஜய்கிட்ட இல்லை. ஆனால் ஒரு நல்ல காரியம் என்ன பாருங்க, அந்த ஒரு தொண்டரோ ரசிகரோ கொடி கம்பத்தில் ஏறும்போது மிரட்டுறாரு. முதல்ல சாதனை சொல்கிறார், அப்புறம் இறங்கு நீ அப்படிங்கிறாரு. அந்த தம்பி இறங்கு அப்படிங்கிறார். ஆனால் அதில் கூட ஒரு சினிமாத்தனம் பார்த்தேன், எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏதோ ஃப்ளையிங் கிஸ் கேட்குறான் அந்த பையன், நீ இறங்க ஃப்ளையிங் கிஸ். என்ன அபத்தம், ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறதுக்காக ஒரு தலைவன் இருக்கணும். ஒன்று கோரிக்கை நிறைவேற்றப்படும், அப்படி இப்படின்னு சொல்லலாம், சரி விட்டு போங்க, அது போயிட்டு பாரு. ஆனால் கொஞ்சம் அது தொண்டர்களை தலைவருக்கும் உள்ளே அது ஒன்று, அது தொண்டர் நீ வந்து ரிஸ்க் எடுக்காதப்பா, உன்னாலும் விபத்து ஏற்படுது, அதை ஒரு பிரச்சனை ஆக்குவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இறக்க சொல்ல இறங்கிட்டா முடிஞ்சு போச்சு. அது ஒன்று. கடைசியாக இந்த உரை முடித்த ஒரு விஜய் கிளம்புவதுக்கு கடைசி வரி என்ன சொன்னார்னா, நீங்களாம் கூட்டத்தை முடிஞ்ச உடனே பாதுகாப்பாக செல்லுங்கள்னு சொன்னார். ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் வந்திருக்கு. இருந்தால் கூட அவர் பாஸ் மார்க் தான் நான் கொடுப்பேன். இல்லை, கடந்த கால அனுபவங்கள்லேருந்து படிப்பினை பெற்று தன்னை மாற்றிக்கொள்வதான சார் இயல்பு. அப்படி ஒரு தலைவர் வந்து உருவாகிறது வந்தால் சரியாக வந்து உருவாகிட்டு இருக்காரு. அப்போ வந்திருக்காரு. இன்னும் பல டெஸ்டெல்லாம் இருக்குது சார். ஒரு எக்ஸாமினேஷனில் ஒரு தியரட்டிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, நிறைய பேப்பர் எழுதணும், அப்போ தான் உங்களுக்கு டிகிரி கிடைக்கும் இல்லையா? அது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு நான் சொல்கிறது தேர்தல், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கடந்து வந்த பிறகு அவர் ஒரு முழுமையான அரசியல் கட்சி நடத்துவாரான்னு பார்க்கணும். ஒன்று, இந்த தேர்தலை பொறுத்து நான் என்ன யூகிக்கிறேன்னா, இதெல்லாம் இப்படி பேசுகிறது நேரேட் பண்ணுறாருல்ல, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இப்படிலாம் சொல்லி, ஒருவேளை தேர்தல் முடிவுகள் எப்படி வருகிறதோ அதற்கேற்ப தாவேக்கா உண்மையாக அரசியல் கட்சியாக வர வேண்டும் என்ற ஒரு சீரியஸ்னஸ் இருந்தால் சில முடிவுகளை எடுக்கலாம். ஒன்று, தாவேக்கா அறுதி பெரும்பாலும் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு, அவரே தலைவராக வருவார், முதலமைச்சராக வருவார், மற்ற கட்சிகள் தன் கீழே வரணும்னு விரும்புவார். ஒன்று. இல்லை, ஸ்பிளிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அதிமுகவுக்கு ஒரு கணிசமாவது மற்ற கட்சிகள்லாம் ஒன்றா கூட்டு சேர்ந்து திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும்னு நினைப்பார். 2, திமுகவை பெரும்பான்மை பலம் பெற்றுவிட்டு இவர் சுத்தமாக ஒரு 5-6 ஓட்டு. இப்போ விஜயகாந்த் ஒரு முறை அப்படி தானே ஆச்சு, 2006 எதிர்கட்சியாக போனார். 2006 ஒரு சீட்டு தான் அவர் விஜயகாந்த். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ஸோ மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்து இவருக்கு ஒரு சீட்டுகளில் 2 சீட்டு தான், இல்லை வேற வழியில் மற்ற கட்சிகளோட பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கணும் என்று அடுத்த கட்ட நகர்வுக்கு போவார். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அதை அந்த அளவுக்கு அவர் புரிந்து செயல்படுகிறாரா என்பதையும் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல தான் சார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பயன்படுத்திய வார்த்தை. எம்ஜிஆர் தீய சக்தினார், ஜெயலலிதா இன்னும் ஒரு படி மேலே போய் திருக்கோவிலே தீய சக்தி அப்படின்னு சொன்னாங்க. அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
அவர்கள் அதிமுகவுடைய நிரந்தர வாக்கு என்பது திமுக எதிர்ப்பு. கொள்கை அளவில் திமுகவுக்கு பெரிய அடிப்படை வித்தியாசம் இல்லை பேரளவில் பார்க்கிறப்ப. ஆனால் திமுக எதிர்ப்பு என்பதை தான் முதன்மையாக அதிமுக முன்வைக்கும். அதே திமுக எதிர்ப்பை தான் இப்போ விஜய் தீவிரமாக முன்வச்சு அது அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு முயற்சியாக வியூகமாக தொடர்ந்து இன்றைக்கு திமுக தீய சக்தியின் வரைக்கும் சொல்கிறாரா சார்? அது தாவேக்கா மட்டும்தான் பிரிச்சுன்னு சொல்ல முடியாது. திமுகவை நாம் தமிழர் கட்சி கூட தான் தீவிரமாக எதிர்த்து களமாடுகிறது. அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. பாஜக இருக்குது. பாஜக இப்போ அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று விட்டதனால அது கிட்டத்தட்ட வேறு ஷேப்பில் வந்துச்சு. இப்போ ஆக பல கட்சிகள் திமுக எதிரான எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறார்கள். இப்போது விஜய்க்கு கூடுதல் என்னென்னா அவர் சினிமாக்காரர் வருகின்ற ரசிகர் கூட்டம் இருக்குது, இதெல்லாம் உண்டு. ஆனாலும் இன்னமும் அவர் ரசிகர்கள் தொண்டர்கள் ஆகிறார்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்ததை பார்க்க. அதுக்கு தான் நான் சொல்ல திரும்ப தியரட்டிக்கல் எக்ஸாமில் மார்க் வாங்கிட்டு பாஸ் ஆகிட்டணும் போகாது. 35-40 மார்க் வாங்கி போகாது. எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தியரட்டிக்கல் ஒரு கெமிஸ்ட்ரின்னு எடுத்துங்களேன். கெமிஸ்ட்ரி தியரியில் பாஸ் பண்ணிட்டேன், ப்ராக்டிக்கலில் ஃபெயிலியரில் எழுதவே இல்லை, சரியில்லைன்னா பலன் இல்லைல்ல. ரசிகர்கள் தொண்டர்களாக இன்னும் மாறலை. அது தேர்தலில் காட்டும். பாகிஸ்தான் இப்போ கடந்த சில நாட்களாக இன்னொரு பேச்சும் இருந்துச்சு. அதிமுக தாவேகா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்றெல்லாம் சொல்லப்பட்டாங்க. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட விஜய் வரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டாங்க. அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது போல் இன்றைய அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கா? முற்றுப்புள்ளியாக கமாவா செமிகோலான்னு சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் மாற்றங்கள் பொறுத்தவரை 2026 தேர்தலுக்கு பிறகு மாற்றங்கள் நிச்சயம் இருக்குது. அதுக்கு முன்பு மாற்றம் வருவது பற்றி நம்ம ஜோசியம் தான் சொல்லிக்கலாம். வரும் இல்லை வராது, இல்லைன்னா இல்லை கூட்டணி இல்லை, நான் தனிச்சு தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி தெளிவுபடுத்தியிருக்காரா? அப்போ கிட்டத்தட்ட நேரடியாக நான் இல்லை அதில் ஒரு காரணம் இருக்கே சார். மற்றவர்களை போல இல்லாமல் நாம் தனிச்சு நின்று நம்ம பலம் எவ்வளோ தெரிஞ்சுப்போம். தெரிஞ்ச பிறகு நம்ம அபரிவிதமாக இடம் கிடச்சிச்சுன்னா நாமளே ஆட்சி தொடர்ந்து எம்ஜிஆர் மாதிரி போவோம். அப்படி இல்லைன்னா விஜயகாந்த் மாதிரி மற்ற கட்சிகளோட கூட்டணி செய்வோம். இல்லை அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை திமுக எதிர்ப்பு அல்லது திமுக தீவிர எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில் இவர் இந்த கூட்டணிக்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது இப்போ சொல்ல முடியாது சார். அது வரதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த 4 முறை போட்டியாக தான் இருக்கணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாமே தேர்தலுக்கு பிறகு தான். எந்த மாற்றம் வந்தாலுமே 4 பேரும் எதிர்த்தா கூட சார், கடந்த காலங்களில் அப்படி நடந்திருக்கு. ஒரே கட்சியை எதிர்த்து மற்ற கட்சிகள்லாம் களத்தில் 1989 திமுகவுக்கு எதிரானது காங்கிரஸ், திமுகவுக்கு எதிரானது அதிமுக ஜெயலலிதா அணி, திமுகவுக்கு எதிரானது அதிமுக ஜானகி அணி. ஆனால் களத்துக்கு பிறகு தான் எப்படி நிலைமை மாறிச்சுன்னு தெரியும். திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு. அப்புறம் எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்தாங்க. 2 கழகங்களும் ஒன்றா சேர்ந்தது. 2 பேர் சேர்ந்து காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தாங்க. அடுத்தடுத்து வெற்றி பெற்றாங்க. இப்படி தான் ஒரு காம்பினேஷன் வரக்கூடும். அப்படி வருதான் பொதுவான இயல்பாக இருக்கும். இது ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப்ங்கிற மாதிரி அப்படி தான் ஆகணும். இல்லைன்னா அதுவும் செய்யலைன்னா விஜய்க்கு அரசியல் தெரியவில்லை அப்படின்னு நம்ம சாப்டர் முடிச்சிடலாம், ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நிறைவாசம் நான் தான் நேரடி போட்டி, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அவர் சொல்கிறாரு. கள யதார்த்தம் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிமுக தான் நேரடி போட்டியாக இருக்குது அப்படின்னு அதிமுகலேருந்து சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் போட்டி களத்தில் இருக்கோம், களத்தில் நிற்கிறது நாங்கள் தான், அவர் களத்திலே இல்லாதவர் களத்தில் இல்லாத பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் 2026 என்பது தேர்தல் களம் எப்படி இருக்கும்? நேரடி போட்டி என்பது யாருக்கும் இடையில்? என்னை பொறுத்தவரை நேரடி போட்டினா அதிமுக திமுக தான் நீண்ட காலமாக எதிராக தான் இருக்கேன். நிச்சயமாக அதிமுக திமுகவும் கூட்டணி அமைச்சு போட்டியிடாது. மற்ற கட்சிகள் எப்படி வேணால் காம்பினேஷன் மாறலாம், போலரைசேஷன் சொல்லுவாங்கள்ல, அது மாறக்கூடும். ஆனால் நிச்சயமாக நிரந்தரமாக ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் அண்ணாடிஎம்கே அதில் தெளிவாக இருக்கலாம். பாஜக அதிமுகவோடு இருக்குது. யார் கண்டார்கள் பாஜகவும் திமுகவும் நாளை கூட்டணி சேராதன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அடித்து சொல்ல முடியாது. ஆக எப்போதுமே திமுக அதிமுக மட்டும் நிச்சயமாக போட்டி எடுக்கும். அந்த களம் இப்படி இருக்குது. அது இன்னும் அவங்க கட்சி காட்டுகிற வேகத்தை பொறுத்து இருக்குது. இன்னும் தீவிரமாக எடப்பாடி இறங்கினார்னு வச்சுங்களேன், நிச்சயமாக ஷார்ப்பன் ஆகும். பட் இப்போ தாவேகா சொல்கிறாங்க,
ஏன் அந்த சந்தேகம் வந்துட்டுன்னா அவர் இன்னும் அன்டெஸ்டட் பார்ட்டிங்கிறதுனால தான். இல்லை, இது நம்ம நிறைவுன்னு சொன்னோன்னா இன்னொரு கேள்வியை மட்டும் நான் இதோட முடிச்சுக்கலாம். அவர் அதிமுக வாக்குகளையும் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்கிறதுக்கான ஒரு கட்சியாக களமிறக்கப்படுகிறார். திமுகவுடைய பி டீம் அப்படின்னு அவரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைய பேச்சு அதைத்தான் வெளிப்படுத்தா, இல்லை மாறுபாடு இருக்கு? அது அந்த கட்சியினுடைய வேகத்தை வீக்கன் பண்ணுவது, பலவீனப்படுத்துவதற்கான அணுகுமுறையாக தவிர அப்படியெல்லாம் பி டீமாக அவர் இறக்கப்படுவதில்லை. யார் எந்த கட்சியின் பி டீம் அல்ல. அவங்களுக்கு ஒரு உண்டு. ஆகைய இப்போ நாம் தமிழர் கூட சில அவரோட அணுகுமுறை பார்த்துட்டு பாஜக பி டீம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் லாஜிக்கே கிடையாது. எல்லாருக்கும் தனித்தன்மை உண்டு என்று நான் நம்புகிறேன். களத்தில் முடிஞ்ச பிறகு எப்படி ஆகும்னு பார்க்கலாம். காங்கிரஸ் வேணால் திமுகவுடைய பி டீம் மாதிரி செயல்படுது. பல சம்பவங்களில் பார்த்தீங்களா அவங்க கொள்கைக்கு விரோதமாக அடிப்படை கொள்கையே தாவேகாவோட கூட்டணி சேரணும்லாம் சொல்கிறாங்க. அதான் பாருங்க, அவங்களுக்கு அடிப்படை கொள்கையிலே முரண்பட்ட நிலையில் கூட அவங்க எப்படி இருக்காங்க. அதனால் மற்ற பொதுவாக எந்த கட்சியும் பி டீமாக என்னால் பார்க்க முடியவில்லை. நன்றி. எதுவாக இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகுதான். நன்றி சார். நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call